பட்டினத்தார் திருவெண்காட்டடிகள் என்று சொல்லக்கூடிய பெருமான் இந்த உலகத்திலே மிக அற்புதமான முறையிலே இறைவனுடைய முக்தி பேர் இன்பத்தினை பெற்ற ஒரு அற்புதமான வாழ்வினை நமக்கெல்லாம் கொடுத்துவிட்டு சென்றுள்ளார். இப்படிப்பட்ட பட்டினத்தார் அவர்கள் 11ஆம் திருமுறையை பாடிய பன்னிருவரில் பட்டினத்தார் எனப்படும் திருவெண்காட்டு அடிகள் என்பவர் ஒருவர். ஞானம் மற்றும் அனுபவத்தின் மிக்க இந்த சீரடியார் சிந்திக்காத அல்லது சிந்திக்க தயங்கக்கூடிய ஒரு கண்ணோட்டங்களை எல்லாம் மக்களுக்கு கற்பிக்கும் வகையிலே பல அருட்பணுவல்களை எல்லாம் தந்துள்ளார்கள். 9ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வாழ்ந்த இந்த பக்தர் பேரரசனும் வியக்கும் பணக்காரராகவும் பிச்சை எடுக்கும் துறவியாகவும் வாழ்ந்து நமக்கு ஞானத்தை அளித்தார். வாழ்க்கையின் போக்குவரத்துகளிலே தொலைந்து போகாதீர்கள், உண்மையை உணர்ந்து போற்றி ஆனந்தமாக வாழுங்கள் என்று நமக்கெல்லாம் சொல்லக்கூடிய வகையிலே அவருடைய குருபூஜை நாளிலே நாமெல்லாம் அவரை என்றும் மறக்காமல் சிந்திப்பது நாம் செய்த தவப்பயனாகும். பெரும் பேரரசரான சோழ பேரரசின் கடற்கரை ஓர நகரமாக திளங்கக்கூடிய காவிரி பூம்பட்டினம் அல்லது பூம்புகார் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நகரத்திலே அந்த பூம்புகாரானது பல வணிகங்களை எல்லாம் செய்யக்கூடிய துறைமுகம் என்று சொல்லக்கூடிய ஒரு சோழ மண்டலத்தின் உயிர் நாடியாக கருதப்படுகிறது. காவிரி நதிக்கடலில் கலக்கின்ற ஒரு அற்புதமான காவிரி நதி கடலிலே கலக்கின்ற ஒரு நகரமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. நகரத்தின் வணிக முக்கியத்துவங்களில் இருந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வகையிலே உள்ளூர் மற்றும் சர்வதேச வணிகத்திற்கெல்லாம் ஒரு செழிப்பான வணிகர்கள் நிறைந்த ஒரு நகரமாக காணப்படுகிறது. அந்த நகரத்திலேதான் சிவநேயர் என்ற பெயரிலே ஒரு பணக்கார வணிகர் வாழ்ந்து வருகிறார். அவர் பொருள் செல்வத்தில் மட்டுமல்ல, ஒழுக்கம், தொண்டு, நேர்மை மற்றும் பக்தி ஆகியவற்றிலும் செல்வந்தராக காணப்படுகிறார். அப்படிப்பட்ட செல்வந்தர் குபேரனை செல்வத்தின் அதிபதியாக்கிய சிவபெருமானிடம் அன்பு பூண்டு அவருக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு பணியை செய்து வருகிறார். அவருக்கும் அவரது கற்புடைய மனைவியாகிய ஞானக்கலைக்கும் அவர்களின் ஒழுக்கம் மற்றும் பக்தியின் பலனாக ஒரு குழந்தை பிறந்தது. இது இறைவனின் அருளால் பிறந்ததினாலே அருகில் உள்ள திருவெண்காடு என்ற ஊரில் தங்கி அக்குழந்தைக்கு திருவெண்காடர் என்று பெயரிட்டார். குழந்தை செல்வத்தின் மீது குழந்தை
செல்வச் செழிப்போடு வளர்ந்து அவருக்கு 5 வயதாக இருக்கின்ற பொழுது அவரது தந்தை வேதங்களால் போற்றப்பட்ட இறைவனின் பாதங்களை அடைந்து விடுகிறார். திருவெண்காடர் கலை மற்றும் இலக்கியங்களை கற்றுக்கொள்கிறார். விடையின் மேல் வரும் பெருமானின் பக்தியிலும் பிரகாசிக்கிறார். அவருக்கு 16 வயது ஆகும் பொழுது சிதம்பர செட்டியார் என்னும் சிவகாமி அம்மையார் ஆகியோரின் மகள் சிவகலை என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். திருமண வாழ்வின் பலன் அன்பும் தொண்டும். இவை மட்டுமல்லாது இந்த தம்பதியினரின் இறைவனின் அடியோர்களுக்கு அறவழி நிற்போருக்கும் ஆதரவாக வாழ்ந்தனர். திருமணமானவர்களுக்கான கடமைகளில் ஒன்றாக பொருள் தேட திருவெண்காடர் வியாபாரத்தை மேம்படுத்தினார். அவர் தனது முயற்சியில் சிறந்து மிக பெரும் செல்வந்தர் ஆனார். அவர் கடல் மற்றும் நில வணிகத்தின் மூலமாக செல்வம் ஈட்டுகிறார். பெரும் செல்வம் இருந்தும் 30 வயது வரை சந்ததி இல்லை, குழந்தை பாக்கியமும் இல்லை. இப்படி வாழ்ந்து வருகின்ற நாளிலே குழந்தை பாக்கியம் வேண்டி திருவிடை மருதூரிலே அந்த தலத்திற்கு சென்று இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கிறார். அந்த இறைவன் மருதவானவர் என்ற பெயரிலே அழைக்கப்படுகிறார். அவர் மீது உண்மையான அன்பு செலுத்தும் 2 அடியவர்களுக்கு இறைவன் ஒரு திருவிளையாடல் மூலமாக திருவருள் செய்ய விரும்புகிறார். கொடிய விஷத்தை ஆழகாலத்தை விளங்கிய அந்த இனிய இறைவனுக்கு வழிபாடு செலுத்தி வருவதில் மனம் தளராத சிவ சருமர் என்ற அடியவர் ஒருவர் வாழ்ந்து வருகிறார். தொடர்ந்து சிவபெருமானின் பக்தர்களுக்கு உணவும் தேவையான பொருட்களும் வழங்கி உபசரித்துக் கொண்டு வருகிறார் சிவசருமர். அவர் ஏழையானார். ஆனால் அவர் செய்யக்கூடிய தொண்டு என்றும் தளராது உறுதியான ஒரு தொண்டாக இருந்தது. அவரது சேவையிலே இருந்து நழுவவில்லை. இந்த அடியவர் மற்றும் திருவெண்காடர் இருவருக்கும் வழிகாட்ட இறைவன் சிவசருமர் அவரின் கற்பெண் மேம்பட்ட மனைவி சுசீலையின் கனவிலே திருவிடைமருதூர் திருத்தலத்தின் அருகிலே உள்ள வில்வ மரத்தின் கீழ் ஒரு குழந்தை இருக்கும், அதை எடுத்து திருவெண்காடர் தம்பதிகளுக்கு கொடுத்து வேண்டிய செல்வம் பெற்று தன் தொண்டினை தொடரலாம் என்று சுசீலையினுடைய கனவிலே கூறுகிறார் இறைவன். அதன்படி திருவெண்காட்டரிடத்திலே சுசீலை ஆனவர் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு சென்று சிவசருமருக்கு தாராளமாக தானம் செய்யும்படி இறைவரும் கட்டளையிடுகிறார். இரு பக்தர்களுக்கும் தங்கள் குறை இறைவன் திருவருளால் தீர மகிழ்ச்சியுற்றனர்.
சிவசருமர் சுசீலையினுடைய அந்த குழந்தையை பெற்றுக்கொண்ட திருவெண்காடர் நிறைய பொன் பொருள்களை எல்லாம் அவருக்கு கொடுத்து அவரை மகிழ்விக்கிறார். அந்த குழந்தையை மருதவான அருளாலே கிடைத்ததனாலே திருவெண்காடர் அந்த குழந்தைக்கு மருதவானவன் என பெயரிட்டு செல்வ செழிப்புடன் வளர்த்து வருகிறார். அவருடைய அருட்கருணையானது நாமெல்லாம் போற்றி மகிழ வேண்டும். அந்த மருதவானவர் சிந்து முனிவரால் சபிக்கப்பட்ட அந்த சாபத்தினால் மீனாக பிறக்கப்பட்ட மணிபத்திரன் என்ற கந்தரவனுக்கு அவர் சாப விமோச்சனம் கொடுத்தார். 16வது வயது ஆனதும் மருதவாணன் கடல் மீது வணிகம் செய்தான். திரும்பும்போது எருவட்டி என்று சொல்லக்கூடிய சாணப்பைகளை கொண்டு வந்து தந்தையிடம் கொடுக்க சொல்லிவிட்டு தாயிடம் ஒரு பெட்டியை கொடுத்து மறைந்து போகிறார் மருதவானவர். கடல் வாணிகம் செய்து வந்த மைந்தன் பெருஞ்செல்வம் கொண்டு வந்திருப்பான் என்று எதிர்பார்த்த திருவெண்காடர் வெறும் எருவட்டி பைகளை கொண்டு வந்ததை கண்டு மிகுந்த சினம் கொள்கிறார். சினத்தில் அவற்றில் வீசி எறிய அதில் அரிய விலைமதிப்பற்ற ரத்தனங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை தெரிந்து அதிர்ச்சி அடைந்த தந்தை மகனை தேடி வந்தபோது அவர் மனைவி சிவகலை மகன் கொடுத்து சென்ற பெட்டியை கொடுத்தார். பெட்டியை திறந்து அதில் ஒரு காது இல்லாத ஊசி மற்றும் ஒரு பட்டு துணியில் ஒரு பனை ஓலையும் இருந்தது. பனை ஓலையில் காதற்ற ஊசியும் வாராது கான் நும் கடை வழிக்கே, கடைசி பயணத்திற்கு காது இல்லாத ஊசி கூட வாராது என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த வாக்கியம் அவரது பொருள் முதலான எல்லாவற்றையும் மாயைகளாக கருதி அந்த கருத்து அவருடைய ஞானத்திலே பொதிந்தவுடனே அவருக்கு ஒரு பெரிய ஞானத்தை இறைவன் வெளிக்கொணர்ந்து வைக்கிறார். உடனே அவர் தனது செல்வத்தையும் பொருள் வாழ்க்கையையும் துறந்து சிவபெருமானின் திருவடியே பொருளாகவும் செல்வமாகவும் நினைந்து அந்த சிவபெருமானுடைய திருவடியே மெய்யென உறுதி பூண்டார். அவர் தனது உண்மையான தலைமை கணக்கர் சேந்தனாருக்கு தனது செல்வங்களை அனைத்தையும் தொண்டுகள் மற்றும் பல அறப்பணிகளுக்காக விநியோகிக்குமாறு கட்டளையிட்டார். அவர் தனது மனைவிக்கு அறிவுரை மற்றும் ஆறுதல் அளித்து துறவு மேற்கொள்கிறார். தாம் பணம் பல கௌரவத்தையும்
முதலாவதாக கொண்ட உறவினர்களுக்கு செல்வந்தரான தங்கள் உறவினர் தெருக்களில் பிச்சைக்காரர் போல அலைந்து திரிவதை ஜீரணிக்க முடியாமல் அவர்கள் அவரது சகோதரி மூலமாக அவருக்கு விஷம் கலந்த அப்பத்தை கொடுத்தனர். ஆனால் அவருடைய அறிவு வெளியிலே பெற்ற அந்த துறவின் காரணமாக பட்டினத்து அடிகள் இதை உணர்ந்து அதனை வீட்டின் கூரையிலே எறிந்து போட்ட அப்பம் வீட்டை சுடும் என்று ஒரு பாடலை பாடுகிறார். வீடும் அக்கம் பக்கமும் தீப்பிடித்து எரிந்ததனால் உறவினர்கள் காலில் விழுந்து கருணை கோரினார்கள். பின்னர் பட்டினத்தார் மற்றொரு பாடலை பாடி அதனை அணைத்தார். அம்மாவின் வேண்டுகோளின்படி போரில் அவர் இறக்கும் வரை அந்த நகரத்திலே இருந்தார். வேண்டுகோளின் பேரில் அவர் இறக்கும் வரை அந்த நகரத்திலேயே சுற்றி சுற்றி வருகிறார். பின்னர் அவர் திருவிடைமருதூர் சென்று திருவிடைமருதூர் மும்மணி கோவையை பாடினார். அவர் சோழ பாண்டிய மலை தொண்டை கொங்கு துளவம் துளுவு நாடுகளிலெல்லாம் பல உறைவிடங்களிலும் ஞான பாடல்களை பாடிக்கொண்டே பயணம் செய்தார். நாடெங்கிலும் சிவபெருமானை வணங்கி வடக்கே சென்றார். திருவாரூரிலே நோயால் இறந்த சிறுவனை உயிர்ப்பித்து எழுப்பினார். கொங்கு மாநிலத்திலே ஒரு நாள் இரவு வெகுநேரம் பசியுடன் இருந்த அவர் ஒரு வீட்டின் கதவை தட்டினார். வீட்டில் இருந்தவர்கள் அவரை திருடன் என நினைத்து அடித்து துன்புறுத்தியுள்ளனர். அவர் புனிதர் என்பதை உணர்ந்த அக்கம்பக்கத்தினர் தலையிட்டு அவரை விடுவித்தனர். அன்றிலிருந்து பட்டினத்தார் யாரேனும் வந்து சாப்பாடு கொடுத்தால் ஒழிய யாருடைய வீட்டு வாசலுக்கும் உணவு கேட்டு அவர் உஜ்ஜயினி மாகாளம் உஜ்ஜயினி நகரிலே இருந்தபொழுது பிள்ளையார் கோவிலில் எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கக்கூடிய சிவபெருமானை தியானித்துக் கொண்டிருந்தார். அரண்மனையிலே கொள்ளையடித்ததிலே மகிழ்ந்த சில திருடர்கள் வழியில் இருந்த தெய்வத்தை நோக்கி ஒரு முத்து மாலையை வீசினர். அது தியானத்தில் இருந்த பட்டினத்தாருடைய கழுத்திலே விழுந்தது. படையினர் அவரை கொள்ளைக்காரன் என்று தவறாக கருதினார். உண்மைகளை ஆய்வு செய்யாமல் அரசன் அவரை கழுமரத்திலே ஏற்ற உத்தரவிட்டார். சித்தர் என் செயலாவது யாதொன்றும் இல்லை என்று பாடி தேவாதி தேவனிடம் சரணடைந்தார். கழுமலம் தீப்பிடித்தது. மன்னன் அவரது ஆற்றலையும் குற்றமற்ற தன்மையையும் உணர்ந்து மன்னிப்பு கேட்டு
தன்னை துறவியின் அடிமையாக கொடுத்தான் அந்த அரசன். பட்டினத்தார் அரியணையை துறந்து திருவிடைமருதூர் செல்லும்படி கட்டளையிடுகிறார். அரசனும் பத்திரகிரியார் என்ற முனிவர் ஆனார். பின்னர் பட்டினத்து அடிகள் வடநாட்டு யாத்திரையை தொடர்ந்தார். திருவிடைமருதூர் திரும்பியதும் தன் சீடனான பத்திரகிரியாருக்கு முக்தி காட்டினார். இதற்கிடையில் அவரது தலைமை கணக்கர் சேந்தனார் அவரது உத்தரவின்படி திருவெண்காடரின் செல்வத்தை தொண்டுக்காக நன்கொடைக்காகவும் அளித்தார். ஆனால் உறவினர்களால் தூண்டப்பட்ட மன்னர் சேந்தனாரை சிறையில் அடைத்தார். பட்டினத்தார் இறைவனை பாடி சேந்தனாரை விடுதலை செய்தார். அவர் சீர்காழி சென்று திரு கழுமல மும்மணி கோவை என்ற பிரபந்தத்தை இயற்றினார். தில்லையின் கூத்தப்பிரான் மீது கோயில் நான்மணி மாலை ஆகிய பாடல்களை எல்லாம் பாடினார். திருக்கழுக்குன்றம், திருவாலங்காடு, திருக்காலத்தி என்ற இடங்களில் உலகமே வணக்கம் செலுத்தும் வகையில் எல்லா திசைகளிலும் இருக்கும் இறைவனை வணங்கி திருவிடைமருதூரில் இறைவனின் வழிகாட்டியபடி திருவொற்றியூரை அடைந்தார். முதல்வர் முறையீடு அருட்புலங்கள் என்னும் அருட்பணவல்களை எல்லாம் அவரது அனுபவத்தை கொண்டு வெளிப்படுத்தினார். திருவொற்றியூரில் வேத வேள்வி தலைவனான சிவபெருமானை வணங்கி தங்கியிருந்த ஒரு நாள் அவர் மாடு மேய்க்கும் சிறுவர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தார். சிறுவர்கள் அவரை ஒரு குடியில் மணல் மற்றும் செடிகளால் மூடினர். அவர் மற்றொரு குழியில் வெளியே வருவார். இது தொடர்ந்த போது ஒரு முறை அவரை குழியில் அடைத்த போது மீண்டும் பட்டினத்து அடிகளாக வெளியே வராமல் பரம்பொருளோடு ஒன்றி சிவலிங்கமாக மாறினார். பாரனைத்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளை போல ஆறும் துறக்கை அரிது அரிது ஓட்டுடன் பற்றின்றி உலகை துறந்த செல்வப்பட்டினத்தார் பத்திரகிரி பண் புணர்வது என்னாலோ எழில் தரும் பட்டினத்து இறைவரை என்றும் அழிவில்லா லிங்கமாக்கிய அநாதி என்று தாயுமானவர் அவரை புகழ்ந்து பாடுகிறார். திருச்சிற்றம்பலம்.